புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் மிஸ் பண்ணுறவங்களுக்காக ஒரு ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான நான்வெஜ் ஃபீலில் இருக்க சைவ ஈரல் வறுவல் தான் நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஓவர் நைட்க்கு அப்புறம் பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கும். இதை இப்போ தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு 70 to 80% நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக தேவையில்லை, இந்த அளவுக்கு. இப்போ இதை ஒரு இட்லி பிளேட்டில் ஃபில் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதும் இட்லி பிளேட்லேருந்து வெளியே எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாமே. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க வெஜ் ஈரல் பீசஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போய் தண்ணி நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ தண்ணி எல்லாம் வற்றி மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போனதும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு
1/2 டீஸ்பூன் பெப்பர், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஈரல் கிரேவியாக பிடிக்கும்னா கொஞ்சமாக தேங்காய், கசகசா, சோம்பு சேர்த்து அரைச்சி அந்த மசாலாவை இந்த ஸ்டேஜில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஈரல் கிரேவி ரெடி ஆகிடும். டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான சைவ ஈரல் வறுவல் ரெடி. இதில் பச்சை பயிறு தான் ஆட் பண்ணியிருக்கோன்னு சுத்தமாகவே தெரியாது, அந்தளவுக்கு நான்வெஜ் ஃபீலில் இருக்கும். நீங்கள் நான்வெஜ் மிஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுபோல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.